தம்பி இருப்பா பேசி முடிச்சுட்டு வாங்க. அண்ணா இந்த கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணா தயவு செய்து. நன்றி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை இருந்தாலும் 2 நாளா தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து 2 நாளா விருது தொடர்ந்து 2 நாள் பிரச்சாரம் பண்ணதுனால தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் தொண்டை சரியில்லை. இருந்தாலும் இன்றைக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்து நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய ஆசையை பெற்று இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, அன்பான, ஆரவாரமான, உற்சாகமான வரவேற்பை அளித்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மோரா எனக்கு ஏற்கனவே தொண்டை சரியில்லைன்ற வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் தான் வெற்றி பெறக்கூடிய இந்தியா கூட்டணி கழக முத்தமிழர் கலைஞர் நம்முடைய தலைவர் பலர் எல்லாத்தை விட முக்கியம் காஞ்சிபுரம் மக்கள் உங்களுடைய அமோக அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்காக உங்ககிட்ட எல்லாம் வாக்கு கேட்க வந்திருக்க. ஆனா உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் வாக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அத்தனை பேரை முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? நல்லா கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? இன்னொரு முறை கை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? நிச்சயம் செஞ்சிருவீங்களா? நன்றி. பிரச்சாரத்தை முடிச்சுக்குவா. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சுந்தர் அவர்களே, கழக மாணவரணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான என் உடன்பிறவா சகோதரர் அண்ணன் திரு சிபிஎம்பி எழிலரசன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே, சிறுபான்மை அணியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் சுபேர்கான் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் இனியரசு அவர்களே, அண்ணன் கோகுல் கண்ணன் அவர்களே, அண்ணன் சன்பிராண்ட் ஆறுமுகம் அவர்களே, சகோதரி மலர்வழி குமார் அவர்களே, இளைஞர் அணி துணை செயலாளர்கள் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சகோதரர் பிரபு கஜேந்திரன் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகர செயலாளர்கள் அண்ணன் திரு தமிழ்செல்வன் அவர்களே, மாநில நெசவாளர் அணி செயலாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களே, தொண்டர் அணி தலைவர் திரு சுகுமாரன் அவர்களே, வர்த்தகர் அணி துணை செயலாளர் சுந்தரவதனம் அவர்களே, திரு வி எல் ராமகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் சகோதரர் யுவராஜ் அவர்களே, காஞ்சிபுரம் மாநகர பகுதி கழக செயலாளர்கள் திரு திலகர், திரு சந்துரு, திரு தசரதன், திரு வெங்கடேசன் அவர்களே, ஒன்றிய செயலாளர்கள் திரு பி எம் குமார், திரு பாபு உள்ளிட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக வார்டு செயலாளர்களே, நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் நித்யா சுகுமார், ஒன்றிய பெருந்தலைவர் மலர்குடி குமார், திரு தேவேந்திரன், துணை மேயர் திரு குமரகுருநாதன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த
அண்ணன் திரு டிஏஜி அசோகன் அவர்களே, மாநகர செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே, மாநகர தலைவர் திரு நாதன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாகி திரு இ முத்துக்குமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு சங்கர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் திரு மதி ஆதவன் அவர்களே, புறநகர் மாவட்ட செயலாளர் திரு எழிலரசு அவர்களே, நிர்வாகிகள் பாசறை செல்வராஜ் அவர்களே, திரு சேகர் அவர்களே, திரு மாதாசன் அவர்களே, திருமாதாசன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கருணாகரன் அவர்களே, மாநகர செயலாளர் அண்ணன் மகேஷ் அவர்களே, மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் திரு எஸ்கேபி கோபிநாத் அவர்களே, திரு கண்ணன் அவர்களே, திரு தினேஷ் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த திரு முன்னா அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, ஜாஃபர் அவலி அவர்களே, தாஜுதீன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த அண்ணன் அல்லா பக்ஸ் அவர்களே, இந்தியா கூட்டணி உள்ள தோழமை கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மணி, பால்ராஜ், ஆண்டோ சில்ராஜ், யுவராஜ், சஞ்சய் காந்தி, அருள்முருகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த முன்னோடிகளே, இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அம்மாக்களே, மேலான உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதற்கண்ணுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019 சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு 2,87,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. சிவிஎம் சேகரன் மன்னிச்சிருங்க. அதே போல கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கு 2,87,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. மிக சிறப்பாக அவர் செயல்பட்டார். உங்களுடைய குரலாக, இந்த நாடாளுமன்றத்து குரலாக தினமும் அங்க நாடாளுமன்றத்தில் உங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை பத்தி பேசினார். எனவேதான் தலைவர்களுடைய சிறப்பான செயல்பாடுக்காக மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார். அவர் அளித்திருக்கிறார்னா அவரை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். இனிமே உங்களுடைய கடமை அவரை ஜெயிக்க வச்சு சென்ற முறை வாங்கிய வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். செய்வீங்களா? சென்ற முறை 2,87,000. சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன், நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்படி நீங்க மாட்டது 6 ஆனா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கூட்டணி வெற்றா நம்முடைய காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய ஆட்டோமொபைல் சரக்கு முனையமாக செயல்படும்
போக்குவரத்தும் மேலும் மேம்படுத்தப்படும். காஞ்சிபுரம் மற்றும் சுற்று வட்டார மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் மின்சார ரயில் சேவை வழங்க வலியுறுத்தப்படும். தரப்படும். இதெல்லாம் நம்முடைய அறிக்கையில இந்தியா கூட்டணி ஜெயிச்சா கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இல்லையாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டும் தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்தோம். உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் பெருந்தொற்று, இரண்டாவது பெருந்தொற்று. அப்ப இருந்த ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு, என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டு கதவை அடைச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்கன்னு எல்லாத்தையும் அடைச்சு வச்சாரு. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பண்ணாரு, எல்லாரும் ஒரு நாள் வெளியில வாங்க, விளக்கு பிடிங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, ஒலி எழுப்புங்க. நீங்க எழுப்புற ஒலியில கோவிட் பயந்து ஓடி போயிரும் சொன்னாரா இல்லையாமா? நீங்க நிறைய பேர் பண்ணீங்களா இல்லையா? போய் சொல்லக்கூடாது, நான் பண்ணல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு ஊசியும் போட்டுக்கிட்டு முதல்ல இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நலமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்த விழிப்புணர்வு கொடுத்த இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்த கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா தப்பணும்னா தடுப்பூசி வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான், நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பெருமை. நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார், அதை உடனே செஞ்சார். முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, கட்டணம் வசதி. நான் தொடர்ந்து 2 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் நானும் பாக்குறேன் பிங்க் பஸ், எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க. இப்ப மகளிர் வந்து பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம், ஆனா அந்த திட்டத்தை வந்து எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கத்துக்கணும்? மகளிர் தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க, 460 கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்னும் கிண்டலுக்காக சொல்லலாமா, ஆனா ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மகளிரும் மாசம் கிட்டத்தட்ட 850 இருந்து 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு திட்டம். இன்னொன்னு நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு திட்டம். முன்னாடிலாம் பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு